யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கரங்களை கூப்பி நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஆசீர்வதித்து நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். மோசே எலியா 3 பேர் நிற்கிறதை காணும் போது பேதுரு சொல்றார், ஆண்டவரே இங்க இருக்கிறது நல்லது, உனக்கு ஒரு கூடாரமோ எலியாவுக்கு ஒரு கூடாரம் மோசேக்கு ஒரு கூடாரம் போடலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் நேற்று சொன்னேன், நம்ம யாரோட கூட ஒப்பிடவே கூடாது என்று நான் சொன்னேன். ஆமென். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மோசேயோட எலியாவோட ஒப்பிட்டு பேசும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய தேவகுமார் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க, இவருக்கு மட்டும்தான் செவி கொடுக்கணும் தவிர மோசேக்கு எலியாவுக்கு அல்ல. இன்னைக்கு இந்த காலையில பார்த்து சொல்ற, மோசே தேவன் அல்ல, எலியா தேவன் அல்ல, ஃபாதர் தேவன் அல்ல, ஆண்டவர் தேவன். சிலர் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பொடியவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க எப்போ வர போறீங்கன்னு. இந்த சாதாரண மனுஷன் தேவன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்போது நீங்க எனக்கு வர போறீங்க, என் குடும்பத்துக்குள் வர போறீங்க, ஆண்டவரே நீங்க ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கணும், சாதாரண மனுஷனுடைய வருகைக்காக அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? விளங்குதா? ஒரு ஹல்லேலூயா. என் ஆண்டவரை மட்டுமே உயர்த்தி காட்டணும், இயேசுவை மட்டுமே உயர்த்தி பேசணும், இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும். சில பேருக்கு நான் சொன்னேன், சும்மா வந்த உடனே சபையை தொட்டு கும்பிடுறது ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அது நான் தவறு சொல்ல வரல, அதனால ஒண்ணு கிடையாது. நமக்கு ஆரம்பத்துல இருந்து அப்படியே வருத்தம் அடைக்குது, ஊறி போச்சு ரத்தத்துல ஒரு ஆமென். ஜோமன் போது இப்படி இப்படி என்ன இருக்கிறதுல இப்படி இப்படி என்ன ஆயிடும்? ஆமென். ஹல்லேலூயா. சத்தமே வரல. இல்லங்க, கல்வாரி சிலுவை இல்லாம ஒன்றுமே கிடையாது. கல்வாரி சிலுவை கிட்ட தான் நான் வந்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசுவை நோக்கி நான் பிதாவே என்று கரங்களை முழங்கால் படியிட்டு உன் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உன் தலைகளை செல்சை ஏறெடுத்து தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் உனக்கு பதில் கொடுப்பார். அவர் தான் உனக்கு ரத்தம் சிந்திருக்கிறார். யாரோ எந்த பாஸ்டரோ எந்த பீட்டர் ஜோன்ஸோ நீ யாரோ உனக்காக ரத்தம் சிந்தல, அவருடைய ஆண்டவராகிய இயேசு. அந்த தெய்வத்துக்கு தான் எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமை, எல்லா புகழ்ச்சியும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் தான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? என் தேவனாகிய என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் செவி கொடுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நான் சொன்னேன், உலக காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க கூடாது, உலக மக்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு செவி கொடுக்க கூடாது. சில ஆலோசனைகளை உலகத்தார் சொல்லுவாங்க, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதற்கு செவி கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு சித்தமா, இது கர்த்தருடைய சத்தமா இல்ல பிசாசின் சத்தமா என்ற பதில் தியானிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நிறைய டைம் பைபிள்ல பேசுவார், வார்த்தையினால பேசுவார். ஒருத்தர் சொன்னாரு, திடீர்னு பைபிள் என்ன பண்ணாரு, பைபிள் இப்படி திறந்தாரு, சோதரம் 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 ஆண்டவரே ஜக்கமா நல்ல ஒரு சீட்டை பார்த்த போடுன்ற மாதிரி பைபிள் திடீர்னு திறந்தாரு. திறந்த உடனே பைபிள் வசனம் வந்தது, நீ நான்கு கொண்டு சாவாய் அப்படின்னு. யூதாஸ் காரியத்துக்கு வந்த வசனம் வந்தது. இவருக்கு வாய்த்து வாரி இப்படி தூக்கி போடுச்சு, அல்ல இல்லை எதுவுமே இல்லை. முடிந்து சொல்றாண்டவரே, என்ன ஒரு நல்ல வேலைக்காக நல்ல காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போறேன் ஆண்டவரே, ஒரு வசனத்தை பேசக்கூடாது ஆண்டவரே, இன்னொரு முறை பேச ஆண்டவரே. பைபிள் திறந்தாரு, அதை போய் சீக்கிரமாய் செய்யணும். ஒரு ஹல்லேலூயா. அதை போய் சீக்கிரமா செய்ய, எதை செய்ய? நான் போய் செத்து இருந்தா அவன் நிலம் என்ன இருக்கும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு வருஷமா 2 வருஷமா சபைக்கு வரீங்க, சிலர் இன்னும் அப்படிப்பட்ட குருட்டுத்தனமா உட்கார்ந்து கேட்டு போறீங்க. எது கேட்டா தலை ஆடுறது, இல்லைன்னா வம்பு மாட்டிக்குவான்னு சொல்லு, எது கேட்டா தலை ஆட்டிட்டு உட்காந்து. ஒரு ஹல்லேலூயா. சொல்ற வார்த்தை என்பது கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது மெருகேற்றப்பட்ட கத்தியா பட்டயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா சோத்திரம் 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 சீக்கிரம் சொத்து போயிடும், நான் போயிடுவேன். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும், வார்த்தையை அறியணும், வார்த்தையை உட்கொள்ளணும், சத்தியத்தை அறிவித்து சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆகணும். பாட்டு பாடும்போது நல்லா கைத்த, காலம் பண்ணும்போது நல்லா டான்ஸ் சூப்பரா, கிளவி கூட டான்ஸ் ஆன மாதிரி ஒரு இது. ஆனா வார்த்தை கேட்கும் போது அப்படி கண்ணை மூடிட்டு பகவத்து பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங். ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணு உள்ள ஒரு மண்ணை கட்டி போயிருக்காரு. கண்ணை மூடிட்டு பிரசங்கத்தை கேட்கிற ஆள் யாராவது நீங்க அவ்வளவு எனக்கு தெரியும், இது சும்மா ஆக்டிங். அது கண்ணை நல்லா கண்ணை திறந்து பாரு, முட்டை கண்ணை போட்டு பார்க்கணும். ஒரு ஆமென். கேட்டு இருப்போம், நான் கேட்டுட்டுதான் இருக்கேன், தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் 3ஆவது தியானத்துல 3ஆவது லோகத்தில் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டுன்னா இயேசுவை பார்த்து விடுவேன்.
ஒரு அல்லேலூயா. கண்ணை தொடங்க, எல்லாரும் கண்ணை மூடக்கூடாது. ஆறாவது கண்ணை மூட சொன்னா அப்போ இப்படி முட்டை கண்ணை போட்டு பார்த்துக்கணும். இங்க அப்படியே இருக்கும் கண்ணு. ஆறாவது அப்ப கண்ணை மூடனா ஒண்ணும் மூடாது. நானும் பார்க்க நிறைய டைம் பிரசங்கம் வந்தா போதும் ஒண்ணு முக்காடு மேல ஆண்டவரே ஆண்டவர் எதுக்கு முக்காடு போட சொன்னா தெரியாம வேற முக்காடு போட்டுட்டா அப்படியே கொஞ்சம் 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 கீழே இறங்கி வரும். முக்காடு அப்படியே வரும், இது வரைக்கும் வந்துடும். அவ்வளவுதான். சொர்க்கமே வந்தாலும் அப்படியே பார்த்தா அப்புறம் அல்லேலூயா சொல்லுவா கை தட்ட அப்பதான் ஓ அப்புறம் இருக்குண்ணா நானே பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வரும். அது ஒரு நமக்கு இது ஒன்று ரெண்டு இருக்குது, என்ன பண்றது? ஒரு ஆமே இவ்வளவு கத்தி இவ்வளவு பிரசங்கமான கூட அப்படி கண்ணை திறந்துட்டு தூங்குற ஒரு கூட்டம் இருக்கு. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சொல்ற பேர் சொன்னா அப்புறம் ரொம்ப ஆயிடும், அது சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள போன பிசாசு இடம் கொடுக்க கூடாது. அந்த வார்த்தையை 30, 60, 100 மடங்காய் பலனை கொண்டு வரும். வேற ஒன்றுக்கு மாற்றம் வராது. ஜி பூம் பா ஒண்ணு கிடையாது. வார்த்தை கேட்க கேட்க உனக்குள்ள அற்புதம் நடக்கும். வார்த்தை கேட்க கேட்க நீ பரிசுத்தமாவீர்கள். வார்த்தை உனக்குள்ள வர வர விசுவாசம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் எப்படி? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி எதிலிருந்து ஒரு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஆமென். அப்போ அந்த வார்த்தை யாருங்க? உலகத்தை வார்த்தை கேட்கறது இல்ல, மனிதர்கள் வார்த்தைகள் அல்ல, நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான அனலைஸ் பண்றவருடைய வார்த்தைகள் அல்ல, எக்ஸ்பீரியன்ஸான அனுபவசாலிகளுடைய வார்த்தைகள் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், வேதத்தில் பேசப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கேட்கும் பொழுது அப்ப அந்த வார்த்தையினால நீங்க பிழைப்பீங்க. அதான் இயேசு சொன்னார், மனுஷன் வெறும் அப்பத்தினால சோத்தினால மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னுடைய வியாதியை உன்னிலிருந்து விலக்க வேணும் வார்த்தையினால பிழைப்பீங்க. ஆனா உன் பரிகாரியாகி கர்த்தர்னா உனக்கு எகிப்திற்கு வரப்பட்ட எந்த வியாதியும் வராது. வில்லி சுனி கட்டுகள் எல்லாம் தெரிக்கும். வார்த்தையை கேட்கணுங்க. நிறைய பேர் சும்மா உட்காரக்கூடாது. இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்குள்ள போய் கிரியை செய்யும், அற்புதம் செய்யும். பிசாசு அந்த வார்த்தையை கேட்க மாட்டான். பிசாசு கேட்க விடாம பண்ணுவான். போகும்போது அந்த வார்த்தையை போட்டு உனக்குள்ள குத்தி இறங்கும் போது எல்லாவற்றையும் கரைத்து வெளியில கொண்டு வருகிற ஒரு வல்லமையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை யாரு? இயேசு சொன்னார் யோவான்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரை நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். அந்த வார்த்தையாகிய இயேசுவை பத்தி தான் நம்ம இந்த 3 வாரம் தியானிப்போம். Who is Jesus? இயேசு யார் என்று சொன்னோம். நம்ம இயேசுவை பத்தி நிறைய போனதை சொல்லியிருந்தாலும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 3 பேர் இயேசுவை எப்படியாய் அவர் இயேசுவை காட்டுகிறார்கள் வேதத்தின் அடிப்படையில் நம்ம சொன்னோம். முதல் வாரத்துல ஈஸியா கிங் என்று சொன்னோம், அவர் ராஜாதி ராஜா. 2வது வாரத்துல மார்க்கு இப்படியா எழுதுகிறார், சர்வன்ட், அவர் வேலைக்காரர் இல்ல ஊழியக்காரனாய் சுத்திகரித்து காட்டுகிறார். 3வது வாரத்துல தியானிச்சோம் லூக்கால, he is the son of man, அவர் மனுஷனுடைய குமாரன். நம்ம சொல்றோம் நான் மனுஷன், அவரும் மனிதனாய் இருந்தவர், அவருக்கு தெரியும். அதை பத்தி நம்ம தியானித்தோம். இன்றைக்கு கடைசியா அந்த சுவிசேஷத்துல கடைசி சுவிசேஷம் யோவான் எப்படியாக இயேசுவை சுட்டரித்து காட்டுகிறார். அவர் இயேசு எப்படியாக அவர் பிரதிபலிக்க அவருடைய வெளிப்பாட்டு யோவான்ல 4வது வாரம் இன்றைக்கு கூட அதை நம்ம அந்த டாபிக்கை முடிக்கலாம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அவர் இயேசுவை யோவான் எப்படி இயேசுவை சொல்கிறார்? he is the son of God, அவர் தேவகுமாரன். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் தேவனுடைய குமாரன். இது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய குமாரன். பரிசுத்த இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறிய உடனே பரிசுத்த ஆவியின் புறாக்கள் அவர் மேல் அமரும்போது ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. ஹல்லேலூயா. இப்ப சொல்ற இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவா இருக்கலாம், அவர் வேலைக்காரன் ஊழியக்காரனா இருக்கலாம், அதுக்கடுத்து அவர் மனுஷகுமாரனா இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் என்னுடைய குமாரன், தேவகுமாரன். அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அற்புத அதிசயமான ராஜாதி ராஜா. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யாராவது எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, கவனிக்கணும், தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். போதும், இங்கே கவனிக்கணும். தேவன் பிதா, கர்த்தராகிய ஆண்டவர் பிதா என்ன சொல்லுங்க? தேவன் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே இந்த பூமியில் தந்தருளி இவ்வளவாய் உன்னையும் என்னையும் நேசித்த தெய்வம் பிதா. நம்ம இயேசுவை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு தான் நம்மை நேசிக்கிறார். இயேசு தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு தான் நமக்காக எல்லாமே பண்ணினார். ஆனா நமக்காக அனுப்பினது யார் தெரியுமா? இயேசுவை பிதா. நம்ம நேசித்தது முதல் யார் தெரியுமா? பிதா. நம்ம உயிர் வச்சது யார் தெரியுமா? பிதா. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிதாவை மறந்துட்டோம். அநேக சபைகள் மறந்துடுச்சு. இயேசுவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். பிதா இல்ல, இயேசு இல்ல, இயேசுனா பிதா இல்ல, பரிசுத்தாவியோட நாங்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று திருத்துவதே அவர்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்ம மறந்து கொண்டு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, பிதாவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் வேதம் சொல்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது ஜெபித்த ஜெபமெல்லாம் அப்பா பிதாவை பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணார். இன்னைக்கு நிறைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே வரணும். பிதாவே வரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு ஆமென். ஹalleluya. இது எப்படி இருக்குன்னா வேற ட்ராக்ல போகுது. இப்போ இயேசு நம்ம மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்தார். ஆமென். மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்தார். சில கூட்டங்கள் மரியாளை பிடித்துக் கொண்டாங்க, சில கூட்டங்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டாங்க. ஹalleluya. அதுபோல இன்னைக்கு சிலர் அதே மாதிரிதான் சிலர் கூட்டத்தை பார்க்கும்போது பிதாவை மட்டும் பிடித்துக் கொண்டாங்க. ஒரு ஹalleluya. சிலர் இயேசு மட்டும் பிடித்துக் கொண்டாங்க. இல்லைங்க, நமக்கு பிதா இல்லைன்னா இயேசு இல்லை, இயேசு இல்லைன்னா மரியாதை இல்லை. ஒரு ஹalleluya. ஒரு ஆமென். மரியாதை நம்மளை போல சாதாரண ஒரு மனிதர் தான். தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு பாத்திரம் தான் மரியாதை. மரியாதை வைத்ததா இயேசு கிறிஸ்து ஒரு பாத்திரம் ஆண்டவர் சூஸ் பண்ணார். இன்னைக்கு இங்க ஒரு போதகரா எனக்கு கர்த்தர் சூஸ் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு விசுவாசிகளை கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணிருக்காரு. மரியாதை ஒரு தாயை கர்த்தர் சூஸ் பண்ணார். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். ஆமென், ஹalleluya. அத தெய்வமா போட்டுறதுனால சிலை வச்சிட்டு அத மாலை கைத்துல போட்டுட்டு நீ இங்க அங்க போயிட்டு வரதுனால ஒன்றும் கிடையாது. உன்னை ஒரு ரட்சிப்புகள் நடத்தாது. அந்த மாலை உன்னை அதில் இருக்கிற ஒரு மணியை உன்னை ரட்சிப்புகள் நடத்தாது. புரியுதா சொல்றது? சொன்னா 40 நாள் எல்லாம் மாலை போடுறாங்க, மாலை போட்டுட்டு நீ போயிட்டு சிலுவை தொங்க விட்டுட்டு அது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, உனக்கு ரட்சிப்பை கொண்டு வராது, உன்னை அது பரலோகம் சேர்க்காது. நமக்கு ஞானசங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தான். ஒரு அல்லேலூயா. சொல்லிருந்தா பைபிள் சொல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மற்றும் மாதாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். யாரும் இல்ல, பட் ஏனோ ஓகே சொல்ற ஆண்டவர் சொல்லுங்க. அப்ப நாம பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிதா இல்லைன்னா இயேசு நம்ம இந்த பூமிக்கு அனுப்பி இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு முன்னாடி அவர் நம்மை நேசித்திருக்கிறார், நம்மால ஜீவன் வைத்திருக்கிறார், நம்மால அன்பு வைத்திருக்கிறார், பாசத்தை வைத்திருக்கிறார். என் ஜனங்கள் அறியாமையால் சீர்கட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையோடு தான் அவர் எத்தனையோ ஒரு வேதம் சொல்கிறார். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரர்களை அனுப்பி பார்த்து இந்த மக்கள் திருந்தாமல் ரட்சிக்கப்படாமல் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது பிதா மிகுந்த வேதனை அடைந்து அதற்கு கடைசியில் வேற வாய்ப்பில்லை, என்னுடைய சொந்த ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி அவர் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால் இந்த மனித குலத்தை மீட்கப்படாய் மனுஷகுமாரனாய் வந்த ஒரு தேவ குமாரன். He is the Son of God. என் ஆண்டவர் ஒருவரே தேவன். பைபிள் சொல்லுது, நான் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே தெய்வம், ஆவியானவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஒரு அல்லேலூயா. சில வார்த்தை சொல்ல முடியாது, ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அப்ப தேவன் அவர் கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம், மெய்யான தெய்வம். இந்த உலகத்துல மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம். அவர் மரிச்சு 3ஆம் நாள் எழுந்ததே இன்னைக்கு நம்ம நிறைய பேர் விசுவாசிக்காம அவர் தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென்.
இயேசுவை நம்பாம இருக்கிறோம். பிதாவை பத்தி சொன்னா என்ன ஆகும்? அவர் யாருன்னே தெரியாது. அவர் என்ன எப்படின்னு இயேசு வந்து அற்புதங்கள் செய்த இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ட்ரபிளா இருக்கும் போது அவர் எங்கோ இருக்கிறார், மறைமுகத்தில் மறைவிடத்துல பரலோகத்துல. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில அவர் அந்த திரைச்சலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது. பிதாவையும் நம்மையும் கர்த்தர் கையை தூக்கி அவர் கைவிடப்பட்ட பொழுதோ நம்முடைய கரத்தை பிடித்து அவருடைய கரத்தை பிடித்து ஒன்றிணைத்து உன்னை என்னை ஒப்புரவாக்கினார். அதுதான் கர்த்தர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவரை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். உன்னையும் என்னையும் பிதாவோடு சேர்த்து வைத்திருக்கிறார். இனி என் மேல பாவத்தினுடைய ரத்த சாயல் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சாயல் இருக்கிறது. நான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. புரியுதா? புதிய ஏற்பாடு சொல்லுது அவர் மூத்த குமாரன், நம்ம இளைய குமாரன். மூத்த குமாரன் யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இளைய குமாரன் யார்? நீங்களும் நாமும். அப்ப தகப்பன் யார்? அவர் தான் பிதா. ஹல்லேலூயா சொல்லுங்க, பிதாவே உங்களிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். எப்படி தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளியை நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை மன்னித்து ஆமென் எங்களை எல்லா பாவத்திலிருந்து சாபத்தினை நீங்களாக்கி விலக்கி ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம், பரமபிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம். பரமபிதாவே, ஹெவன்லி ஃபாதர், அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர், அவரை நம்ம மறந்து போக கூடாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அப்படியா இருக்கணும். இயேசுவின் நாமத்துல பிதாவை நோக்கி பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும், சக்சஸ் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவ்வளவு கெட்டு போகாமல். நீங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இத்தனை திட்டுகள், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கஷ்டம்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் கர்த்தரை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறோம். என்னைக்கோ கெட்டு போயிருப்போம், நாளை என்னைக்கோ கெட்டு இருப்பேன். அந்த இயேசுவோட வார்த்தை சத்தியங்களா மற்றவர்களை போல குடிக்காமலா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வார்த்தை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனையும் அடையும்படிக்கு இந்த பூமியில் கர்த்தருடைய அனுகிரகத்தின் வல்லமை பெற்றுக் கொள்ளும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதுனா இன்னைக்கு இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரனாலே அதனுடைய நிறைவு முற்றி பெறும். அந்த தந்தரனுடைய நோக்கத்துக்கு தான் நீங்க இரண்டாவது திருவேஷம் முன்பாக ராபோஜனத்தில் பங்கு கொள்ள முடிய அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் விட்டு பாகம் பண்ண முடியாது. நான் கூடி வந்திருக்கிறோம். இயேசு நாமம் சொல்ல அந்த சரீரத்தை விடும்போது உன் சரீரத்தில் இருக்கிற கோளாறுகள் எல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. எந்த வியாதி பலவீனமாக இருந்தாலும் இயேசு சொன்னார், என் தழும்புகளினால குணமானீர்கள் என்று தான் கர்த்தர் சொன்னார். டாக்டர்களினால குணமானீர்கள் என்று சொல்லல. டாக்டர்கள் வேண்டும், நல்லதுனா செக் பண்றது நல்லதா, டாக்டரை தேடுறது நல்லதா வேணும் சொல்லல. ஆனா டாக்டர்களினால் குணமானீர்கள் என்று கர்த்தர் சொல்லல. என்னுடைய தழும்புகளினால குணமானீர்கள் என்று மெய்யாக உங்களுடைய நோய்களை நான் சுமந்து கொண்டே ஏற்றுக்கொண்டேன் என்று ஏசாயாவில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வியாதியோடு உட்கார்ந்து இருக்கிற நீங்கள், பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கிற நீங்கள், எந்த வீரிய சூரிய கட்டுகள் செய்வனோடு உட்கார்ந்து இருக்கிற நீங்கள், இன்னைக்கு இயேசு நாமத்தில் ஒரு புதிய கோணத்துல அந்த சரீரத்தை உயர்த்தி காட்டும் பொழுது இது எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இதை புசிக்கும் போது என் சரீரத்தில் இருக்கிற எல்லா கோளாறும் சரியாகும். அந்த ரத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி காட்டும் போது சாத்தானுக்கு சவால், சாத்தானே இதோ எனக்காக சிந்தப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தம். ரெண்டாவது சொல்லணும், இந்த ரத்தம் தாண்டா உங்களுக்கு ஆப்பு வச்சது அப்படின்னு சொல்லும் போது அந்த ரத்தத்தை சொல்லும்போது அவன் ஓடி போவான். பழைய காலத்தை ஞாபகப்படுத்தால நிற்க மாட்டான். இப்படியா ஒரு பாஸ்டர் சொன்னார், பிசாசு உங்ககிட்ட வந்து உன் பழைய காலத்தை பத்தி எல்லாம் பேசுறானா, பழைய காலத்துல நீ இப்படி இருக்கு அப்படி இந்த பாவையா இதை பண்ண அதை பண்ண அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் அப்படியே பாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறான். என்னடா எல்லாரும் கரெக்டா தெளிவா சொல்றான். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, அவன் பழைய காலத்தை பத்தி பேசுறான். அது முடிந்ததுதான். ஒரு ஆமை பாரதியம்மா ஓகே, அவர் முடிந்ததுதான். ஒரு ஆமை ஹல்லேலூயா. தியானத்துக்கு போயிட்டாங்க. சரி, அவர் முடிந்ததுதான். அது திரும்ப
எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது உடனே ஏசு ஆண்டவர் சொன்னாரா, அவனை பார்த்து நீ சொல்லு, நீ பழைய காலத்துல அது முடிஞ்சு போனதை ஒன்னும் பண்ண முடியாது, ஆனா உன் எதிர்காலத்தை நான் உனக்கு ஞாபகம் படுத்துறடா, உன் எதிர்காலத்தை நான் சொல்றேன்டான்னு அவனுடைய எதிர்காலத்தை பத்தி நீ பேச ஆரம்பித்தனா அவன் உன் பக்கமே இருக்க மாட்டான். ஏசு இந்த பூமியில 2ஆம் வருகையில் வரும் பொழுது அவன் யூதராஜ சிங்கமா இறங்கி வரும் பொழுது அவனுடைய எல்லாவற்றையும் உறிஞ்சி அவனை அந்த நாங்க போனமாக்கினார். ஃபர்ஸ்ட், 2வது அவன் ஒன்றுமில்லாம ராஜ்யத்தை கர்த்தர் கையில் கொடுப்பார். அவனுடைய எதிர்காலத்தை நீங்க நினைப்பட்ட பொழுது உன் பக்கமே அவன் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம எதிர்காலத்தை கொஞ்சம் அவனுக்கு ஞாபகப்படுத்துங்க. அப்போ நான் மத்திய 8வது அதிகாரம் 23வது வசனம், இயேசு தேவனுடைய குமாரன், மத்திய 8வது அதிகாரம் 23வது வசனம். படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க மத்திய 8வது அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்துவா இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். நல்லா கவனிக்கணும், என்று கூப்பிட்டார்கள். கூப்பிட்டானா கூப்பிட்டார்களா? கூப்பிட்டார்கள் பலர். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பிசாசுகள், அதை நோட் பண்ணணும், எல்லாம் சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் பார்க்கணும். நீர் எங்களை துரத்துவீரானால் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போக அனுமதி தாரும் என்று பிசாசுகள் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. லேகியோன் என்ற ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சின்ன ஒரு வாலிப அழுதுடைய ஒரு மனிதன் இருந்தான், லேகியோன். அந்த லேகியோனை பிசாசுகள் அவனை பிடித்துக் கொண்டிருந்ததுனால அந்த பிசாசுகள் அவனை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியல. எத்தனை பேர் போனாலும், பயில்வான் போனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் எல்லாரையும் அடித்து உடைத்து தும்சம் பண்ணி கொண்டு, தன்னை கல் எடுத்துக்கொண்டு, தன்னை தான் தாக்கி கொண்டு, காயப்படுத்திக் கொண்டு இருந்த ஒரு மனுஷன். அவனை வேற வழி இல்லாம என்ன பண்ணாங்க, அவனை ஒரு ஊருக்கு புறம்பே இருக்கிற சுடுகாட்டு பகுதிக்கு அந்த பக்கத்துல அவன் என்ன பண்ற, சங்கிலிகளினாலும் சில நேரத்துல கட்டி போடுவாங்க சங்கிலிகள், கழுத்துல காலில எல்லாமே. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சங்கிலிகளினால் அவனை கட்டப்பட்டு அந்த ஊருக்கு புறம்பே ஒரு இடத்துல அவனை கட்டி வச்சு விட்டாங்க. ஒரு ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கட்டி வச்சு வைக்கும் போது அவனுக்கு சாப்பாடு இல்லாம அவன் ரொம்ப வேதனையோடு அந்த குடும்பத்தை பார்க்க முடியாம, அந்த குடும்பம் அவனை பார்க்க முடியாம தூரம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஏன்னா அவனால அநேகருக்கு ஆபத்து, அவனுக்கு ஆபத்து, உடம்பெல்லாம் காயங்கள், உடம்பெல்லாம் கீறல்கள். அவன் என்ன இருக்கிறது எடுத்து தன்னை காண தாக்கிக் கொள்வான், எதிர் யாராவது தாக்கிக் கொள்வான். அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறான். ஹல்லேலூயா. தூங்குறோம், அது மாதிரியா பிரசங்கம் இருக்கு. இன்னைக்கு என்ன நேரத்துக்கு தூங்குறீங்க? ஒரு ஆமென் எழுப்பி விடுங்க. அப்போ அந்த வழியா இங்க என்ன பாருங்க, அந்த வழியா இயேசு கிறிஸ்து வருகிறார். நான் சொல்லுகிறேன், எல்லாரும் மறந்து போனார்கள். அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தை மறந்து போனார்கள். கவனிக்கிறீங்களா? நான் முடிக்க போகிறேன். அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தை, உற்றார் உறவினர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மறந்து போனாங்க. இவன் சுடுகாட்டு பகுதியில் ஊருக்கு புறமே தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய வெளிப்பாட்டில் சொல்கிறேன், எல்லாருமே மறந்து போனார்கள். அவன் இருக்கிறதை மறந்து போனார்கள். 4 நாள் அழுதிருப்பாங்க, 4 நாள் கொண்ட நல்லா வேதனைப்பட்டு துக்கப்பட்டிருப்பாங்க. அது பழகின உடனே எல்லாரும் மறந்து அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு 4 நாள் சாப்பிடாம இருந்திருப்பாங்க. அதை எடுத்து நல்லா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட ஆரம்பித்திருப்பாங்க. ஒரு ஹல்லேலூயா. நீங்க உலக மக்கள் உங்களுக்கு சொல்ற மாதிரி, என் செல்லம் பட்டுன்றல 4 நாளைக்கு செல்லம் பட்டுருவான், 4 நாளைக்கு அவ்வளவுதான் போயிட்டே இருப்பான். 4 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், இதை பண்ணிக்கிற, நரம்ப கட் பண்ணிக்கிற, செத்து போன தொங்கல ஆரம்புவான். 5ஆவது நாள் பாரு, நீ யாரு நான் யார் என்ற அளவுக்கு இருப்பான். நான் சொல்றேன், இப்படி இந்த உலக மக்கள் எல்லாம் மறந்து போகும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மகனை அவனை கண்டு கொள்ளும்படியாய், அவனை விடுவிக்கும்படியாய் இயேசு அந்த எத்தனை வழிகள் இருந்திருக்கும். ஆனா அந்த வழியாக ஆண்டவர் வராருங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை அகப்பட்டு எந்த வேதனை கஷ்டத்தில் இருந்தாலும், எல்லா டாக்டர்கள் கைவிட்டுருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டுருக்கலாம், இந்த உலகம் கைவிட்டுருக்கலாம், சொந்த பந்தங்கள் எல்லாமே அவனை கைவிட்டு இருந்தாலும் உன் வழியா யாருமே வராம இருக்கலாம்.
இப்படியா கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் சொல்லுறேன், இப்படியா இமேஜினேஷன் பண்ணி பார்க்கிறேன். அந்த வழியா ஒரு போர்டு வைத்திருப்பாங்க, இந்த பக்கமாய் மனிதர்கள் யாரும் நடமாட வேண்டாம், மிருகச்சூழல்கள் எதுவும் போக வேண்டாம் என்று ஒரு பலகையும் எழுதி வைத்திருப்பார்கள். போகிறவர்கள் செத்து போக வேண்டியதான், அந்த பக்கம் காயப்படுத்துவார்கள் என்று அந்த பக்கம் யாரும் போக கூடாது. போகும்போது இயேசு பார்த்திருப்பார், இந்த பக்கம் மனிதர்கள் நடமாட. அந்த சட்டத்தை அந்த எழுதியிருக்கிற பலகை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் நாமத்தில் அவர் நடந்து போகும் பொழுது, அவர் போகும் பொழுது நேரம் சொன்னார், அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷன் அவன் வந்து, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, விடுதலையாக்குன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஆனா இயேசு பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவே அந்த லேகியோன் பிசாசை பார்த்து, நீங்கள் அவரை விட்டு புறப்பட்டு போகும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறார். எப்படி சொல்றீங்க கேட்கிறா? இயேசு அவர்களை விட்டு பிசாசை விட்டு போகும்படியாக கட்டளை கொடுத்ததுனால அந்த பிசாசுகள் அவர் கேட்குது. எவர்கள் ஒரு பிசாசு இல்ல, லேகியோன் அர்த்தம் 6000 அர்த்தம். கூடாமே ஐயோ சொன்னாலும் ரொம்ப சில விஷயங்கள் ஒரு பேரை வச்சுட்டு வீட்டில் பண்ற பாடியே இருக்குதுன்னா முடியலன்னா அதான் நான் நேரத்தில் அவங்க போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. 6000 பேரை வச்சுக்கிட்டு அவன் பாடி எப்படி இருந்திருக்கோமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6000 பிசாசம் லேகியோன்னா 6000 என்ற அர்த்தம். அப்ப அவர்கள் அதான் சொல்றாரு, அவர்கள் ஒருத்தர் தான் ஒரு ஆள்னு சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அநேகர் 6000 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் அவரை நோக்கி, எவரை நோக்கி? ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே. எத்தனை பேர் தேவனுடைய குமாரன் இயேசு இன்னைக்கு நமக்கும் அப்படியே ஆமாவா? ஐயோ யார் கத்தப்படியோ கத்திக்கிட்டே பாக்குறீங்க. ஆனா பிசாசுக்கு தெரியுது இயேசு யார் என்று, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பிசாசுக்கு தெரிகிறது. சொல்லிட்டு எங்களுக்கு உமக்கு என்ன, ஹலோ ஜீசஸ் உனக்கு எனக்கு என்ன, நான் எல்லாரும் உன் பக்கம் வந்தனா, நீ இருக்கிறதுல வந்தனா, எங்கோ ஒருத்தர் மலைப்பகுதியில் சுடுகாட்டு பகுதியில் யார் ஏரியாவில் இருக்கிற, நான் உன் ஏரியாவுக்கு வந்தனா, நீ யார் ஏரியாவுக்கு ஏன் வந்தன்னு கேட்டுச்சு. அதான் சொல்றேன், எங்களுக்கும் உமக்கு 6000 பண்ணா பேசு, எங்களுக்கும் உமக்கு என்ன, நாங்க என்ன பண்ணாட்டோரே, ஏதோ ஒரு மூலையில் நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம், ஊரெல்லாம மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒத்தனை வச்சுட்டு எங்க குழப்பம் நடத்திட்டு இருக்கிறோம். பிசாசுகள் கேட்ட உடனே அப்போ சொல்லுது, உமக்கும் எனக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்துவா இங்கே வந்தீங்க. என் காலம் இன்னும் வரலையே, அந்த காலம் வருவதற்கு முன்னாடி எங்களை வேதனைப்படுத்த ஏன் ஆண்டவரே இங்க வந்தீங்க என்று ஆண்டவரை நோக்கி கேட்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், காலம் என்று சொல்லும் போது சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில காலத்துக்கு முன்னாடி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதனால இந்த வருஷம் இருக்கிற கைத்தட்டாரை கேட்டுங்க. இந்த வருஷம் தான் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். கர்த்தர் ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்ய பண்ணுவார். நீ கைவிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். அப்போது நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பதையோ கடன் வாங்காதிருப்ப. நான் சொல்றீங்க, சில சூழ்நிலை உங்கள் தகுதிக்கு மிஞ்சினது நடக்கும். சில காரியங்கள், சில அறுவடைகள், நீங்க ஒரு நெற்பயிர் 4 மாசம் அறுவடை செய்யணும், 2 மாசத்துல அறுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் செல்வாக்கையும் ஒரே 1 வருஷம் அறுவடை வருஷமா 6 வருஷம் 7 வருஷம் இருக்கும். கேட்கும் பிசாசு கேட்போம் சில ஆண்டவரே அவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்கு, அவனை உயர்த்துவதற்கு என்ன காலம் இருக்கு, அவனை விடுதலை ஆக்குவதற்கு என்ன காலம் இருக்கிறது அப்படின்னு கேட்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, அந்த காலத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் சொல்றேன், உங்களையும் உங்க குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீங்க ஒரு இலக்கை, ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை, ஒரு திட்டத்தை நீங்க பிளான் பண்ணி வைத்திருப்பீங்க. அதுக்குள்ளாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நன்மையான காரியங்களை, விடுதலை பரிபூரணத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். இது ஒரு தேவவார்த்தை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறது. காலத்துக்கு முன்னாடி சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷத்துக்கு முன்னாடி சில நன்மைகள் நடக்கும். ஹல்லேலூயா. காலம் வரும் எங்களை வேதனைப்படுத்துவாங்க வந்தீரே என்று கேட்டது. அதுக்கு பின்னாடி படிச்சு சொன்னோம். ஏன் அதெல்லாம் சொல்லிச்சுன்னா, இயேசு அந்த பிசாசுகளை போ என்று விரட்டி இருக்கிறார். ஒரு ஆமென். யார் ரெக்கமெண்டேஷனும் இல்லை, எல்லாமே வந்துட்டாங்க. இன்னைக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி இன்னைக்கு சர்ச்சைக்கு வரோம். சிலர் இன்னைக்கு யாரோ சொன்னாங்க, 2 பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க, அதுமாதிரி யாரோ சொல்லி வந்திருக்கிறாங்க. பட் அங்க அந்த அவனுக்கு சொல்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் யாருமே இல்லை. அனாதையாக நிற்கிறான். அவன் வாழ்க்கை முடிந்தது, பெற்றோர்கள் தலை மூழ்கி விட்டு விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை தேடி வந்தார். இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். மகனே மகளே, கல்வாரி சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார்.
நீங்க அவரை தேடி வரல, அதை தெரிஞ்சுக்கணும். வந்த உடனே அப்ப அந்த பிசாசுகள் வேண்டிக் கொண்டது, சரி எங்களை போகதான் சொல்லிட்டீங்க, உங்க வார்த்தைக்கு மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது, ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள் என்ன என்று கேட்டார். சரி போகதான் சொல்றீங்க, நாங்க போயிட்டு நரகத்தில் இப்பயே போயிட்டு அந்த அக்னியில சாக முடியாது, அங்கே ஒரு 2000 பன்னிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, அதுக்குள்ள போக உத்தரவு கொடுக்கணும். ஓ மை காட் ஜீசஸ், பிசாசுகள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ரிக்வெஸ்ட் பண்றாங்க, பன்றிகளுக்குள்ள போக எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். ஆமென். ஹalleluya. ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் அரே வார்த்தை சொல்றேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பிசாசு உங்களுக்குள்ள வரணும், உங்க கேட்க வரணும், அப்படிப்பட்டவர்களா இருக்கணும். ஓ ஹalleluya. அது மாட்டு உள்ள வந்து அது மாட்டு போது அது மாட்டு ஆடுது இயேசுவின் நாமத்தில். ஒரு ஆமென். உங்கள்கிட்ட உத்தரவு கேட்டு வரணுங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இவ்வளவு நேரம் ஆடிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் உள்ள வரலாமா, மூஞ்சி தூக்கி வச்சுருக்கேன், உள்ள வரலாமான்னு கேட்கணும். கரெக்டா? சும்மா தொட்டா தெரியுங்க என்னது தொட்டா சரிங்க இருக்கீங்க. அதே போல அதை நான் போய் பார்த்தேன், சரி என்ன தொட்டா சரிங்க, ஒரு இடத்துல சரி பாடிச்சு பார்த்தேன், அழகா சூப்பரா அப்படியே பிரைட்டா அப்படியே விரிஞ்சு கிடந்துருந்தேன். சரி போய் சும்மா கை டின்னு தொட்டவுடனே சொல்லிடுச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு ஆமென். திருப்பி என்னடா இது, சும்மா தொட்ட உடனே சொல்லுங்க, சும்மா கால அப்படி பண்ண மொத்தமே பட்டுச்சு. ஒரு ஹalleluya. எவ்வளவு ஒன்னதான் தொட்டனா சிரிங்கி போகுது, சரி இருக்கு மொத்தத்தையும் தொட்டா ஒரு ஆட்டு அசகனா மொத்தமே பட்டுச்சு. நீங்க என்ன ஜபத்துல இருந்தாலும் அபிஷேகத்துல இருந்தாலும் வல்லமையில வீட்டுக்குள்ள போனவங்க சின்ன ஒரு தொட்ட போதும் உட்காந்து. ஒரு ஹalleluya. ஹalleluya. நீ தொட்டா சரியா வாட்ல பிசாசு திங்கன்றான் கொஞ்சிச்சுக்கார சோத்ரம் சீக்கிரமா தோத்துருவே. ஒரு ஹalleluya. அந்த இன்னொரு காரணம், அந்த தொட்டா சிரிங்கிலேயே பிரசங்கம், சிலர் அந்த தொட்டா சிரிங்கிலேயே பாட்டு, அந்த தொட்டா சிரிங்கிலேயே சமையல், அந்த தொட்டா சிரிங்கிலேயே எல்லாமே நடக்கும். ஒரு ஆமென். அது என்ன சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா செஞ்சு சந்தோஷமா ஜோமா செஞ்சு சோமா அருமையா இருக்கும். ஒண்ணுமே உப்பு பதிலா நீ வேற எல்லாம் போட்டுனா கூட சூப்பரா இருக்கும். மூஞ்சி உம்முன்னு தொட்டா சிரிப்பா வச்சுட்டு கொஞ்சம் அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன வெளியே வர தெரியாது. நான் என்ன பண்ண, நீ தான் பண்ண, நானும் உன் கூட சர்ச்சை பண்ண, நானும் இந்த நேரத்தை பண்ண, நான் வந்து சமைக்கிறேன், நீ என்ன பண்ண, நான் உன்ன மாதிரி தான் நான் இருக்கு, நான் மனுஷனா? ஐயோ ஹalleluya. சாப்பாடே வேணாமா போதுமா? ஒரு ஆமென். ஹalleluya. சாப்பாடே வேணாம் போதுமானாலும் கைது. நான் சொல்றேன், நீங்க அப்படி இருக்க கூடாதுங்க. ஒரு ஆமென். விசுவாசம் உங்ககிட்ட உத்தரவு கேட்டுட்டு வரணும். உன் குடும்பத்துக்குள்ள உன் பிள்ளைகளை நான் என்ன கவனிக்கிறீங்களா? முடிக்க போற நேரம் ஆயிடுச்சு. யோபை பார்த்து பிசாசு கேட்கிறாங்க. ஹalleluya. கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சன்னிதானத்துல இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே அவனை போய் நான் தொட உத்தரவு கொடுன்றான். கேட்கிற முடியலா? பிசாசு ஆண்டவன் கேட்கிறான், பிள்ளைகளை தொட உத்தரவு கொடுன்னு. இன்னைக்கு உத்தரவும் கிடையாது. அவன் பாட்டு ஓடிடுறான், தண்டை போன விட்டு நாய் போன மாதிரி ஓடி வரான், திருப்பி ஜெபம் ஓடுறான், திருப்பி ஓடி வரான். இது ஜெபம் பண்ணி எனக்கு மது கட்டி போச்சு, ஓடிடுறான். ஒரு ஹalleluya. காரணமா இதே தான் இருக்கு. ஒரு ஆமென். ஒரு ஆமென். என்னைக்கு உங்களுக்கு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உள்ளே வரலாமா, who are you கேட்கணும். நீங்க நான் தான் சாப்பிட்டான் போட வெளியே அப்படின்னு சொல்றது ஆல்வேஸ் வெல்கம் பிரதர். நம்ம அப்படிதான் எப்பயுமே ஆல்வேஸ் வெல்கம். இப்ப ஏதாவது திட்டு பார்க்கணும், நான் ஏதாவது சொல்றோம் ஆல்வேஸ் வெல்கம் சார் சொல்ல வந்துடும். ஏன் நான் வந்துடுவான். ஒரு ஹalleluya. ஹalleluya. நல்லவர். ஆமென். நான் சொல்றேன், அவனை ஆல்வேஸ்ல எந்த டைம் அவனை வெல்கம் பண்ணக்கூடாது. புரியல? கவனிக்கிறீங்களா? எந்த டைம் அவனை உள்ள விடக்கூடாது. சில நேரத்துல எல்லாரையும் உள்ள விடலாம், சில நேரத்துல சில நபர்களை எப்போதுமே உள்ள விடக்கூடாது. நான் சொல்றது புரியுது? உங்க வாழ்க்கையில சரி, குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, பிசினஸ்லும் சரி, சில இடத்துல சிலரை உள்ள ஆலோசனை பண்ணவே கூடாது. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஆண்டவருக்கு சித்தம் எல்லாம் உள்ள விட்டுனா முடிஞ்சிச்சு கதை. ஹalleluya. ஏன் திறந்து போட்டு சில வீடு பண்ண எப்பவுமே திறந்துதான் இருக்கும். நான் சொன்னேன் எப்பவுமே திறந்து போட்டிருக்கோம். அது
அது நாயும் வரும், பேயும் வரும், நோயும் வரும், எல்லாமே உள்ள வரும். எப்படி என்ன உள்ள பாம்பு வருதான் தெரியாது, ஒண்ணு வருது தவறு வருதான் தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த சில அப்படியே தோட்டப்பட்டிருக்கும். ஓப்பன் ஆர்ட். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க அப்படி இருக்க கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், வல்லமையுள்ள பிள்ளைகளா நீங்கள் இருக்கிறபடினால இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், பிசாசு அனுமதி இல்லாம உன்னையோ பிள்ளைகளையோ குடும்பத்தையோ தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே நீங்க சொல்லணும், உங்கள் அனுமதி இல்லாம பிசாசு உன்னையோ குடும்பத்தையோ தொடக்கூடாது. யோபின் குடும்பத்தை தொடுவதற்கு முன்னாடி பிசாசு போய் சன்னிதானத்தில் கேட்டான். சன்னிதானத்தில் அவனை தொடரணும். உங்க அனுமதி இல்லாம உன் பிள்ளைகள் பிசாசு தொடக்கூடாது. உன் அனுமதி இல்லாம உன் சரீரத்தை பிசாசு தொடக்கூடாது. உன் அனுமதி இல்லாம குடும்பத்தை பிசாசு தொடக்கூடாது. உன் பிசினஸ் தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய அனுமதி இல்லாம தொடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, அப்போ நான் சொல்றேன், பிசாசு அவனுக்குள்ள இருந்ததால இயேசு அந்த வழியாய் தேடி வந்தார். தேடி வந்த உடனே அங்க நடந்த காரியம் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் வந்த உடனே பிசாசு போன்னு சொன்னாரு. எனக்கு நானும் இன்னொரு 5 வருஷம் அவனை வச்சுட்டு அவனை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நான் போலான்னு இருந்தேன். அவனை க்ளோஸ் பண்ணிட்டு நான் போலான்னு இருந்தேன். ஆனா நீங்க இப்போ இது மாதிரி பண்றீங்களே, சரி வந்துட்டீங்க. ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா, நீங்க கொஞ்சம் மனம் இறங்கி அங்க ஒரு 2000 பன்னிக்குட்டிகள் மேய்ந்திருக்கிறது, அதுக்குள்ள போக எனக்கு உத்தரவு கொடுன்னு கேட்டான். சரி போங்க, போய் தொலைங்க. பாவம், அவர் இறக்கப்படுற பிசாசுக்கே இறக்கப்படுற தெய்வம் தான். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, குத்துக்கலமா நான் இன்னும் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆண்டவருக்கு விரோதமா என்னவோ பண்றேன், சர்ச்சை கட்டடிக்கிறேன், ஜபத்தை கட்டடிக்கிறேன், என்னென்னவோ பண்றேன், குத்துக்கெல்லாம் பண்றேன், ஆனாலும் ஆண்டவர் என்ன இறக்கப்படுற பிசாசுகளுக்கே இறங்குகிற தெய்வம் தான் ஆண்டவர். அது வேண்டி கேட்டுக்கொண்டதுனால சரி போய் தொலையும் அப்படின்னாரு. இந்த 6000 பிசாசு 2000 பன்னிக்குள்ள எப்படி போக முடியும்? 3 பிசாசு ஒரு பன்னிக்குள்ள, 2000 × 3 6000 சரி போச்சா? ஒரு பிசாசு 3 பன்னிக்குள்ள போன உடனே, சாரி 3 பிசாசு ஒரு பன்னிக்குள்ள போன உடனே இந்த பிசாசுகள் பன்னிக்குள்ள போன உடனே பண்ணி தாங்க முடியாம பண்ணிச்சு, எல்லாம் 2000 கடல்ல விழுந்து செத்து போச்சு. ஒண்ணு கவனிக்கணுங்க, பன்னிக்கே 3 பிசாசு தாங்க முடியுங்களா? அந்த மனுஷனை கொஞ்சம் இன்னைக்கு சிரிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் 6000 பிசாசோட எப்போது போராடி இருப்பான். அந்த மனவலி, வேதனைகள், கஷ்டங்கள் எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க பார்ப்பதற்கு சும்மா ஒரு மேஜிக்கா தெரியலாம். ஆனா அநேக போராட்டம், பிரச்சனை, உபத்திரத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். இது உங்களுடைய காலம். கர்த்தர் விடுதலையாக்குகிறார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சொல்லிட்டு பிசாசுகள் கேட்டுச்சு, என்னை வேதனைப்படுத்துவா இங்கே வந்தீங்க என்று பிசாசுகள் கேட்டபோது, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை பார்த்து சில காரியங்கள், சிலர் வேதனைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். சில பிசாசுகள் வேதனைப்படும். என்னடா கொஞ்சம் விட்டுட்டு அவனை கொஞ்சம் டைப் பண்ணிருந்தா அப்பவே அவனை தூக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் விட்டதுனால இன்னைக்கு எனக்கு அகைன்ஸ்டா நிக்கிறானே, எனக்கு அகைன்ஸ்டா தேவனுடைய பிள்ளையா நிக்கிறானே என்று பிசாசு வேதனைப்படுவாங்க. சில எதிரிகள் உங்களை குறித்து வேதனைப்படுகிற அளவுக்கு கொஞ்சம் அவனை ஏதாவது நம்ம பண்ணியிருக்கலாமே, ஏதாவது பிரைன் வாஷ் பண்ணியிருக்கலாமே, இன்னைக்கு அவனை இவ்வளவு உயர்ந்திருக்கான் என்று ஒரு தீர்க்கதரிசனமா சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன். உங்களை பார்த்து அநேகர்கள் வேதனைப்படுகிற அளவுக்கு, நல்ல மனிதர்கள் வேதனைப்பட மாட்டாங்க, கெட்ட மனிதர்கள், எதிரிகள், பிசாசு வேதனைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்தி அழகை பார்த்து பூத்து குலுங்குகிற, கோபுரத்தில் அமர பண்ணுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். அதெல்லாம் தேவனோட குமாரனுடைய வல்லமை. இன்னும் நான் சொல்லி முடிச்சேன், தேவனுடைய குமாரன் அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். தேவாதி தேவன் என்ன அர்த்தம்னா, தேவன் அவர் தேவாதி தேவன், God of gods அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன். அப்ப தேவர்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தேவர்களாய் இருக்கிறோம். சோட்டா காட். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை பார்த்து பிசாசு பயப்படுங்க. நீங்க நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவனுடைய குமாரர். ஒரு ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் போய் நிற்கும் பொழுதோ அந்த பிசாசுகள் உங்களை பார்த்து பயப்படணும். அந்த பிசாசை பார்த்து நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை நீங்க துரத்துங்க. ஆமென், வாங்கிப்பாங்க. ஒரு ஹல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு பிசாசு என்ன பிசாசு இருக்குன்னு தெரியாது. ஒரு ஆமென்.
புரியுதா? சில நேரத்துல பயணம் இதுக்கு முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை போறதுங்க. ரெண்டாவது உங்க வீட்டுக்குள்ள அப்புறம் தான் உங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு போறதுங்க. முதல்ல கணவன சோத்திர இயேசுநாமத்துல அந்த பிசாசு அப்படி பண்ணா அப்படின்னா முதல்ல நீ உங்களுக்குள்ள நான் இருக்கு நீ அப்படின்னு அவன் கேட்பான். முதல்ல உன்னை கிளியர் பண்ண இயேசுவினா கையை வை. இனிமேல் அந்த கோப பிசாசு, அந்த எரிச்சல் பிசாசு, தொட்டா சரிங்க பிசாசு அப்படி எல்லாம் வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லிட்டு அப்புறமா போய் அங்க கையை வை இயேசுவின் நாமத்துல. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற பிசாசு போகட்டும். அப்படி போகும்போது ஏன்னா நான் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் அந்த அதிகாரத்துக்குள்ள உட்பட்டவர்களா இருக்கிறீங்க. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்க தேவனுடைய குமாரன் இயேசு அநேக காரியங்களா தேவனுடைய குமாரனுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த குமார் தான் இன்னைக்கு உனக்குள்ள மேலக்குள்ள வாசமா இருக்கிறார். யோவான் சுவிசேஷகர் இப்படியா அதை சொல்லுகிறார், அவர் தேவனுடைய குமாரன் என்று. இன்றையோட முற்றிற்று இந்த 4 சுவிசேஷத்தை பத்தி நீங்களோட இதை நம்ம முடித்துக் கொள்ளலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சாப்டர்ல இயேசு பத்தி என்னென்ன சொன்னார்களோ அதை நம்ம சொல்லி இருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல இருக்கு. நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் தேவனாகிய கர்த்தர், அவர் தேவனாக இருக்கிறார், நம்ம தேவர்களாக இருக்கிறோம். உன்னையும் என்னையும் கர்த்தர் தேவர்களாக வைத்திருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்கிற ஜெபம் பண்ணி கொடுக்கிற கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே நன்றி அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதி. இன்னைக்கு கர்த்தர் கேட்ட வார்த்தை பிரகாரம் நீ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவ்வளவு கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையப்படுத்தி அவரை தந்தை எவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை பிரகாரமாய் கர்த்தர் ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு கிருபை தாழ்வுகள் உண்டாயிருக்கட்டும். இதில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய வித்துக்களாகி நாங்கள் அந்த அபிஷேகத்தோடு இருக்கும்போது எல்லா அந்தகார வல்லமை, பிசாசு ஆவிகள், ஏவல், மாந்திர கட்டுகள், சாத்தானுடைய ஆவிகள், வியாதி எல்லாம் இயேசு நாமத்தில் தெரிவிக்கட்டும். திருமேசை முன்பாக